உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இங்க என்ன போயிட்டு இருக்குன்றத. நீங்க டைம் ஆயிடுச்சுன்றதுனால 8:30 மணிக்கு நம்ம முடிச்சாகணுன்றதுனால அப்படியே டைரக்டா இன்டராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத கேளுங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அதாவது என்னன்னா நம்ம பயந்து பயந்து எதுவுமே ஆஹா இந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டுலாம் நம்மலாம் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அது மாதிரிலாம் என்னன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஈவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டே ஹாஃப் இயர்லியில ஃபுல் போர்ஷன் வைக்கிறப்ப டங்குன்னு மறுபடியும் கீழே விழுங்க. அதெல்லாம் நீங்க ஆன்டிசிபேட் பண்ணலாம். இந்த மார்க் எல்லாம் ஹாஃப் இயர்ல கூட வராது. இன்னும் டமக்குன்னு போயிடும். ஆனா, நமக்கு ரியல் மார்க்குங்கிறது ஜனவரில இருந்து தான் அந்த ரிவிஷன்ல வரப்ப தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டயத்துல நானே இங்க அப்படியே சிஸ்டமேட்டிக்கா யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படியே டெய்லியே வச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பயங்கரமா இருக்கும். டெய்லியே டெஸ்ட் இருக்கும் இங்க. டெய்லி 1 யூனிட். ஆமாமா. ஆமா. ஸோ அது வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசம்பருக்குள்ள கொஞ்சம் முடிக்கணுமே போர்ஷன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கெமிஸ்ட்ரி முடிய போகுது. இந்த மாசத்துலயே கெமிஸ்ட்ரி முடிச்சிருவேன். இப்போ அநேகமா அடுத்த மாசத்துல இவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டவுட் இருந்ததுன்னா 4த் வீக்ல கேட்டுக்கலாம் என்ட்ட. அதே மாதிரி என்கிட்டன்னு இல்ல. தட் இஸ் அதுக்குன்னு என்னுடைய சன்னு, டாட்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க மூலியமா அவங்களுக்கு நல்ல யார் யார் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்? அதாவது ஏஐ. ஓகே. அதே மாதிரி பயாலஜில யார் பயாலஜி? 1. நீ மட்டும் தானா? ஆ? பரவால்ல. ஓகே. ஸோ பயாலஜில அது என்னென்ன நீ அந்த கெமிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும் சில இதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பயோ கெமிஸ்ட்ரி அது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாலிகுலர் பேசிஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதே மாதிரி இந்த இது இந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ அது மாதிரி அப்புறம் இந்த ஜெனடிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்கிட்ட எக்ஸாஸ்டிவா கேட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்டயே டாக்டரேட் பண்றாங்க பயாலஜில. புரியுதா? ஏன்னாக்கா கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்ன்றதால பயாலஜில நல்லா அவங்களுக்கு அவங்க வந்து மைக்ரோ பயாலஜில கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பாக்டீரியாலஜி, வைராலஜி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகேயா? இப்போ ரம்யா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் நம்ம வந்து இந்த வீக்லி டெஸ்ட்னு வைக்கிறோம்ல, அதுலயே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கேட்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அது டஃப் கொடுக்கும் அது. அது வந்து ஃபுல்லாவே ப்ரீவியஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ். நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் மாதிரி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இங்க யூஸ் பண்றோம். எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய என்டையர் கொஸ்டின் பேங்க் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதோட சொல்யூஷன்ஸும் எடுத்து வச்சிருக்கோம். எடுத்து வச்சுட்டு என்னன்னா நான் அதுல செலக்ட் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் நம்ம பண்ண முடியும். ஸோ அது மாதிரி பண்ணி தான் அவங்களுக்கு கொஸ்டின் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வி ஹவ் காட் அவர் ஓன் டெஸ்ட் ஜெனரேட்டர்ன்ற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதனால அது பவர்ஃபுல்லா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஸ்கூல்ல என்கிட்ட இருந்து வாங்குறாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். பட் இவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா உடனே எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதை வந்து எத்திக்ஸ் ஒத்துக்காது எனக்கு. ஸோ அதனால என்னன்னா நான் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் அவங்க நல்லா பண்ணாலே ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரே சம்டைம்ஸ் ரிலீஸ் ஆயிடும். ஸோ அவங்க அதுல கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க அதாவது என்னன்னா இவங்க எப்படி என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படின்னு இந்த இன்டர்வியூ மாதிரி தான். ஐஏஎஸ் இன்டர்வியூல எல்லாம் பண்றப்ப நீங்களே ஜாபுக்கு எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் போயிருப்பீங்க. அப்போ ஐயோ இந்த எம்டி என்ன கேட்க போய் தொலை இந்த கேடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவருக்கு என்ன சிக்கல்னா இந்த பொண்ணுகிட்ட என்னடா கேள்வி கேட்கறது அப்படின்னு அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் கேட்கறவங்களுக்கும் சில சிக்கல் இருக்கு. கொஸ்டின் எதிர்பார்த்து ஆன்சர் பண்றவங்களுக்கு சிக்கல் இருக்கு. அந்த ரெண்டுத்துக்கும் தான் இப்படிதான் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ஒரு வரமுறை இருக்கு. அதை வந்து ப்ரீவியஸ்ல இருந்து மாத்தவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு சில சீக்ரெட்லாம் தெரியாது. என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்க அப்படின்னா எப்படி செட் பண்ணுவாங்கன்னா 100 மார்க் அப்படின்னு எடுத்துட்டா கண்டிப்பாகவே 60% மார்க் 60% வந்து ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின் அதுல இருந்து தான் கேட்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. அது பாலிசி. நான் சொல்ல புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே பாலிசி. ஸோ அதனால கண்டிப்பாகவே நான் என்ன திருப்பி நான் ஐஏஎஸ்கே சொல்றேன். இந்த படிப்புன்னு சொல்ல எல்லா ஒரு படிப்புக்குமே ஒண்ணுமே இல்ல 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் நீட்டா எடுத்து போட்டீங்கன்னா 60% ரெடி உங்களுக்கு. இதுதான் வேத வாக்கா எடுத்தது. நீ எந்த இவ வந்து இந்த எக்ஸாமினேஷன் சொல்ல எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் நான் கேரண்டீடா சொல்றேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜியே. அப்படிங்கிறப்போ நமக்கே ஒரு டெம்பரமெண்ட் இருக்கும்ல. இவங்களை முட்டாளாக்குறதுக்காக எல்லாம் யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. அதே டயத்துல நம்ம சஸ்டைன்டா வராங்களான்றதையும் பார்க்கணும். ஒரு தகுதியான ஆட்கள் தான் நமக்கு வரணும். தகுதி இல்லாத ஆட்கள் நம்ம இதுல வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஷனலா போறப்போ இன்ஜினியராவோ டாக்டரா போறப்போ அந்த சொசைட்டியை அழிச்சிருவாங்களே. பணம் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கினோம்னா அது எந்த அளவுக்கு போகுமோ அப்படித்தான் போவோம். அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டஃபோட போகணும். மெரிட்டோரியஸா போகணும். அதுல வந்து நம்ம உறுதியா இருக்கணும். நம்ம எல்லாருமே உறுதியா இருக்கணும்.
ஓகே. அது இப்ப நான் ஒரு சின்ன ஒரு இது எக்ஸாம்பிளுக்காக நம்மளுடைய சீனியர் மோஸ்ட் இவங்களுடைய அக்காமார் ஸ்டூடெண்ட் ஒருத்திய பேச சொல்றேன். அவ காலேஜ்ல எப்படியெல்லாம் அவளோட அனுபவம், அவ +2 படிக்கிறப்போ என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருப்பாரு. ஏன்னா அவ வந்தது எனக்கு ஹாப்பி. இல்லையா? உனதான் இங்க வா. வர முடியுமா? அவங்க கொஞ்சம் வழி விடு அவளுக்கு. நிக்கம். நான் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். அப்புறமா நல்லா கவனமா உட்காந்து காதுல போட்டு கேளுங்க. கடையிலே உட்காந்து கேளுங்க. நீ மேக்ஸ் பண்ணு. உட்காந்து படி மேக்ஸ் இங்க. ஆமா. உட்காந்து படி. நீ பாட்டு வேற படி போற. நீ என்ன மண்டே எக்ஸாம் என்ன எக்ஸாம்? பிசிக்ஸ் உட்காந்து படிப்ப. உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ எந்த ஓகே. வந்தவங்களாம் செட் கம்ஃபர்டபுளியா நீங்க உட்காரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுடைய இந்த பக்கம் ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கேட்டேன். இவெல்லாம் வந்து ஒரு பிரைட் கேண்டிடேட்ஸ், ஒன் ஆஃப் த பிரைட் கேண்டிடேட்ஸ். அவர் மறைக்கிறார். அதனால உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீ +2 படிக்கிறப்ப என்ன எதிர்பார்ப்போட படிச்சிருப்ப, நீ எவ்வளவு மார்க்ஸ் வாங்கின, பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, சரி ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி வந்துடலாம் அப்படின்ற ஒரு மூவ்ல தான் பண்ணிட்டு இருப்ப. இப்போ உள்ள உன்னுடைய மனநிலைமை என்ன எல்லாம் சேர்த்து 5 மினிட்ஸ்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்போம். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டீங்க, சத்தமா பேசு. என் பேர் பனவ்யா. நான் இங்க சக்தி நகர் விவேகானந்தா வித்யாலயா தான் 10th வரைக்கும் படிச்சேன். 10th வரைக்குமே எந்த சைட் போகணும், எந்த பிரான்ச் எடுக்கணும் அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது தான். 10th நல்லா ஸ்கோர் பண்ணேன். எனக்கு எல்லாமே எல்லாமே பிடிச்சிருந்தது. எல்லாத்துலயுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். ஸ்கோர் பேசிஸ்ல எனக்கு போகணுமான்ற ஐடியா இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பயாலஜி. ஸோ அதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ணது பயாலஜி ஸ்ட்ரீம் தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ பயோமேக்ஸ் பண்ணேன். பயோமேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 11th போன உடனே கொரோனா வந்துச்சு. ஸோ கொரோனா வந்த 2 வருஷம் ஐ மீன் இருந்த இன்ட்ரெஸ்டே பயாலஜில. ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா இவங்க எல்லாம் படிக்கிறதை விட அவங்க நல்லா படிச்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வந்து இன்டராக்டிவா பர்சனலா உட்காந்து படிக்கணுமேனு படிச்சான். ஃபோர்ஸ்ல படிக்கல. நல்ல டைம் இருந்தது. நான் கூட ஐ திங்க் பாவனி செட்டுன்னு நினைக்கிறேன். பாவனி தர்ஷினி செட்டு. ஸோ அந்த செட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது. வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஸ்கூல் தொந்தரவு எல்லாம் கிடையாது. டென்ஷன் இல்லாம கூலா படிச்சாங்க. நல்லா படிச்சாங்க. நல்ல டைம் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மேல வந்துச்சு டெஸ்ட் இல்லையா, எக்ஸாமினேஷன். 10th நான் 480 எடுத்தேன். அவுட் ஆஃப் அது சொல்லு. பிரியா ஏனோ தானோ தட்டாத, நல்லா தட்டு. 12th 474 அவுட் ஆஃப் 5 எடுத்தோம். 12th வந்துட்டு இதான் பயாலஜி ரொம்ப பிடிச்சிதான் நான் எடுத்தேன் 12th. பட் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த டைம்ல எனக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, இந்த ஸ்ட்ரீம்ல போகணும், இந்த செக்டர்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பயாலஜினா அது வந்துட்டு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த ஸ்ட்ரீம் போறதுக்கு டைம் ஆகும் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு டக்குன்னு ஏர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ல இருந்தேன் 12th அப்புறம். அதனால இப்போ கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எதுவுமே எனக்கு புரியல தான். கம்ப்யூட்டர்ல பைத்தன் கோடிங் எதுவுமே தெரியாது. இப்போ ஏதோ கவலைப்படாத. நம்ம அடுத்த மாசத்துல இருந்து தட் இஸ் வி ஆல்ரெடி ஸ்டார்டட் பண்ணிட்டு ஸ்டாய்டெக் லேப்ஸ்னு ஆரம்பிச்சிட்டோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ தான். ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே தான். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ், என்னுடைய சன்னோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ், அவன் ஐடியில் நல்லா எக்ஸ்பர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய டாக்டர் இல்லை, ஷீஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் எம்டெக். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டு தான் அது. ஸோ அதனால ஐடியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதில் நாங்கள் வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இன் ஐடி. ஸோ வர செப்டம்பர், வர ஆகஸ்ட் 19th அன்னைக்கு இதை பிளான்டு. அது வந்து என்னுடைய பர்த்டே அப்படின்றதுனால அவங்க அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அது நிச்சயமா என்னுடைய ஆசைகள் அதுக்கு நிறையவே இருக்கு. அதனால அது நல்ல விதமா வரும். ஸோ இங்க யாரு ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. வி வில் டேக் யூ
அண்ட் இது ஸ்கூல் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். இது வந்து என்னன்னா ப்ராஜெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டே உனக்கு வரும். என்னுடைய ப்ராஜெக்டே உங்களுக்கு வரும். இப்ப நான் சில இதெல்லாம் கொடுக்குறேன்ல, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சில இது ஃபீட் பண்றோம். அதுவே உங்களுக்கு வரும். ஸோ அப்போ மைக்ரோ ப்ராஜெக்ட்ல நீ உட்கார்றப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டோட இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ற. அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டோட பண்ணிட்டு இருப்ப. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? ரைட். அது மாதிரி உனக்கு வேணுங்கிற ஹெல்ப் கொடுத்தாரு. ரைட். கேரியர். இப்போ நான் என்னோட ரெஸ்யூமேக்காக தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். நான் ஆக்சுவலா ஒரு ஆப் பண்ணிருக்கோம் சார், ரியல் டைம் ஆப். அது அக்காட்ட வந்து இது பண்ணிக்கோ, ரிவ்யூ கேட்டு வாங்கிக்கோ. அது வந்துட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி எல்எம்எஸ் பண்ணி அதை எனக்கு ஷேர் பண்ணிவிடு. பார்த்துட்டு டிப்ளாய் பண்ணவங்க உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். 10th வந்துட்டு ஃபுல்லா நான் படிப்பு தான் இருந்தேன். காலைல எழுந்திருப்பேன். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லு. காலைல மறந்து போச்சு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சிருவா. ஸ்கூல் போயிட்டு வருவேன். பிராக்டிஸ், ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ்லாம் இருக்கும். 10th 480, 11th 12th 474. 474. 6 மார்க் ஷார்டேஜ் ஆகி போச்சோ. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் 400 மேலே நல்ல மார்க், 450க்கு மேல சூப்பர் மார்க், 475னாக்கா அதிரடி மார்க். இது ஒரு மார்க் தான் கம்மியா, நீ அதிரடி தான். ஓகே. அது பார்த்தோம்னா இப்போ 480 நான் எடுத்தேன். ஆனா 10th வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் டாப்பர்ஸ்க்கு தான் தருவாங்க. ஐ மீன் இது மொமெண்டோ தருவாங்கல்ல. 480 481 வரைக்கும் கொடுத்தாங்க. நான் 480. 475 வரைக்கும் கொடுத்தாங்க 12th. நான் 474. கரெக்டா ஒரு மார்க் லெஸ். ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அது ரொம்ப தோண்டிட்டே இருக்கும். அதாவது இந்த வின்னர்ஸுக்கு தான் தெரியும் அந்த லாஸ்ட் 1 மார்க் 1 செகண்ட். ஓகே. 10th ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா டியூஷன் போயிட்டு வருவேன். டியூஷன் சும்மா ஒரு 2 months போனேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா நானே தான் படிச்சேன். ஃபுல் நான் இப்போ வீட்டுக்கு வர்றது ஒரு 4:30க்கு நம்ம முடியும். 5 o'clock இங்க வரேன்னா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்றேன்னா நைட் 10 வரைக்கும் படிப்பேன். 10 சில டைம் எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா 11, 12 வரைக்கும் போகும். மார்னிங் கஷ்டப்படுவேன். ஆனா படிக்கணும்னா 4 o'clock கூட நான் எழுந்துப்பேன், படிப்பேன். அது மாதிரிதான் ஃபுல்லா படிச்சேன். இப்போ சண்டேஸ்லாம் சும்மாவே புக்கோட தான் இருப்பேன். சண்டே மார்னிங் சீக்கிரம் எழுந்திக்க மாட்டேன். ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுல போயிட்டு சாப்பிட்டு நல்லா டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா படிச்சுட்டே தான் இருப்பேன். 10th அப்படிதான் போச்சு. 11th வந்துட்டு நான் படிக்கவே இல்லை. எல்லாருமே பண்றது அது. படிச்சு டயர்ட் ஆயிடுவாங்க 10th. ஆனா 11th ரிலாக்ஸ். எங்க இன்னொருத்தி எங்க குட்டி பொண்ணு 11th படிக்கல. ஆக்சுவல் 11th பேசிக்ஸே எனக்கு தெரியாம போயிடுச்சு. 12th நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். எங்களுக்கு 12th வந்துட்டு 2 எக்ஸாம்ஸ் வச்சாங்க. Term 1, Term 2 போர்டு எக்ஸாம்ஸ். ஸோ Term 1 வந்துட்டு MCQஸ்ன்றாங்க. ஸோ MCQஸ்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட். மார்க் ஒன்று தப்பாயிடுச்சுனாலே போயிடும். ஸோ ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் கொரோனால இருந்து கோப் பண்றதுக்கே ஒரு ஸ்பேன் தேவைப்படுச்சு. பட் அதுக்கப்புறமும் எப்படியோ அது கம்மியா தான் மார்க் எடுத்திருந்தேன் MCQஸ்ல தான். பட் ரிட்டன் தியரி வச்சும் போது அதான் செகண்ட் டேர்ம் எக்ஸாம் அதுல நான் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி செக் வந்துச்சு. இதுக்கப்புறம் படிக்கணும், கொரோனா முடிஞ்சிச்சு, எக்ஸாம்ல கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த நெக்ஸ்ட் 6 months படிச்சேன். அவங்க வந்துட்டு படிக்கணும், சொன்ன மாதிரி படிக்கணும். ஈவினிங் வராம கொஞ்ச நேரம் தூங்கி வச்சு 6க்கு ஸ்டார்ட் பண்ணா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 வரைக்கும் படிக்கணும். ஆனா என்ன அந்த ஸ்பேன் அந்த 5 to 7:30 அதை விட்டுடுறாங்க. அந்த 7:30 டியூஷன் வராங்க, இங்க படிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு 11 o'clock வரைக்கும் தான் படிக்கிறா. தச்சு தான் 11 o'clock வேண்டாம். 10:30 முடிச்சுட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு 7 மணிக்கு அதுக்கப்புறம் எடுத்து உட்காருங்க, அதாவது எழுதுவா. எதா இருந்தாலும் அதை வந்து நீ எழுதுற வேலையெல்லாம் என்ன பண்றதுன்னா இங்க வெட்டி அரட்டையே எதுவுமே பண்ணாது. நீங்க உங்க ஸ்பாயில் நோ நீங்க வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்றீங்க. டைமை வந்து ரொம்ப தேவையே இல்லாம பேசுறீங்க. அதெல்லாம் தான் போகுது. அதனால அதை வந்து நீங்க கம்மி பண்ணணும். வெட்டி பேச்சே கூடாது.
எப்ப பார்த்தாலும் அக்ரஸிவாவே இருக்கணும். இந்த பிளஸ் டூல தான் அப்படி இருக்க முடியும். நீ புரிஞ்சுக்கோ. இப்ப அக்காவும் சொல்றது அதுதான். நான் நான் படிக்கிற காலத்துல அப்படிதான். நாங்க இது மாதிரி ஃபைனல் இயர் படிக்கிறப்ப என்னன்னா பயங்கரமா அக்ரஸிவ் 5 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணதே கிடையாது. அதை நான் பெருமையா சொல்லுவேன். இவ எப்படி சொல்றாலும் அதே தான் நான் சொல்லுவேன். வேஸ்ட் பண்ணது சரித்திரமே கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே எல்லாமே ஈஸி கோயிங்கா எடுத்துட்டு இருக்கீங்க. அது போல பாரு, நாங்க எங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் போய் தொங்கிட்டு புக்கு கிடைக்குதா அது கிடைக்குதான்னு இருப்போம், அலைஞ்சோம். ஆனா உங்களுக்கு எல்லாம் இல்ல. உங்களுக்கு எல்லா விதமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், அதை நீங்க சரியா யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால டயத்தை ஒண்டி தயவு செய்து வேஸ்ட் பண்ணாது. யார்ட்டையாவது நீ யார்ட்டையாவது தேவையில்லாம பேசுறேன்னு வச்சுக்க, நான் என்ன மனசுல நினைச்சுக்கோ, நான் வந்து சார் வந்து வருத்தப்படுவான்றதை நீ மனசுல வச்சுக்கோ. எனக்கு வேஸ்டிங்க பிடிக்கிறதே கிடையாது. நீங்க அதுக்காக சார் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நாங்க அதெல்லாம் நீ அப்புறமேட்டு பிளஸ் டூ முடிச்சு ஜாலியா ஆய ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கிடையாது இது. நீங்க அதாவது ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட டைம் ஸ்டீலர். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? தே ஆர் ஸ்டீலிங் யுவர் டைம். நீ ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற, உன் ஃப்ரெண்டே ஸ்டீல் பண்ற, உன் டைமை ஸ்டீல் பண்ற, திருடுற ஒன்னு அறியாம. அப்ப நீ பெர்ஃபார்ம் பண்றதுல அவ ஒரு தடையா இருக்கா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கணும். அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸா மாறும். டேக் இட் ஃபார் கிராண்டட். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அருமையா ஒரு டாப் கொடுத்த அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருவாங்கன்னு இல்லையா? தேங்க்யூ. ஸோ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, என்னால் முடிஞ்சா ஓகே ரைட். இப்போ பேரண்ட் வந்து நீங்க ஏதாவது சொல்லணும்னாக்கா உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டுங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்ன அப்படியே உட்காந்து அந்த அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேங்கே அது மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னன்னா கரெக்டா நவம்பர் மாசத்துலயே நாங்க வந்து என்ன பண்ணிடுவேன், ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து டெஸ்ட் இருக்கும் இங்க. அதுக்கு கம்ப்ளீட் பிளான் கொடுத்துருவேன். அது பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் தெரியும். கம்ப்ளீட் பிளான் கொடுத்துருவேன். எப்படின்னாக்கா டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் சீரீஸ் பேரு. டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் சீரீஸ்னா என்டையரா இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில ஒரு 10 யூனிட், பிசிக்ஸ்ல ஒரு 12 யூனிட், அதுல மேக்ஸ்ல ஒரு 12, 12, 24, 10, 34, 35 கிட்டத்தட்ட 40 போட்டுருவேன். அதுல 40 போட்டு 45 வரையும் கொண்டு வந்துருங்க. ஸோ 45 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணுங்க, 90 days. அப்ப இவங்க எக்ஸாமுக்கு முன்னாடி 90 days அப்படின்னா 3 months. இப்ப புரியுதா? அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி. பிப்ரவரியில கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். ஏன்னா பிப்ரவரி மிடில் இருந்தே வந்துருன்றதுனால பிப்ரவரி கரெக்டா 18 தேதியில க்ளோஸ் பண்ணிடும் அந்த டெஸ்ட் சீரீஸ். ஏன்னா அவங்க மற்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ பிப்ரவரி மாசமே அவங்களுக்கு வந்து ஜனவரி பொங்கல்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பொங்கல்ல இருந்து அதாவது 15 தேதிக்கு அப்புறமே ஃபுல்லா இருக்கும் எல்லாமே டெஸ்ட் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு ஃபுல்லா எப்படி டெஸ்ட் எழுதுறதுன்றது ப்ராக்டிஸ் வந்துடும் அவங்களுக்கு. அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ஸோ ஒரு நாள் பக்காவா ஒரு டிஸ்கஷன் இருக்கும். நீங்க அப்ப ஸ்கூல் எல்லாம் பார்த்து மறந்துருங்க. ஸ்கூல்ல இதுல இன்டர்ஃபியர் பண்ணவே பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன் சிஸ்டத்துக்கு வந்துருங்க. ஸோ அப்படி வந்தாதான் இன்னைக்கு நான் தெர்மோடைனமிக் இல்ல, இன்னைக்கு வந்து நான் ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸ் எடுக்கிறேன், இல்லாட்டினாக்க இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னாக்கா நான் என்ன பண்றேன், 2 விதமா ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டுப்பேன். ஒண்ணு வந்து என்னன்னா, நீ முதல்ல டெஸ்ட் வச்சுக்கிறியா, டிஸ்கஷன் பண்றியா, இல்லைன்னா டிஸ்கஷன் பண்றியா, டெஸ்ட் வச்சுக்கிறியா? சோ அப்படி கேட்டுக்கிறேன். சோ டெஸ்ட், டிஸ்கஷன், டெஸ்ட் ஃபாலோட் பை டிஸ்கஷன், இன்னொன்னு டிஸ்கஷன் ஃபாலோட் பை டெஸ்ட். சோ ஏதாவது டஃப் டாபிக் இருந்தா ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். மற்றபடி ஏற்கனவே நல்லா எடுத்த டாபிக்னா அது டிஸ்கஷன், முதல்ல டெஸ்ட் வந்துடும். சோ அதுலயும் சொல்யூஷன் கொடுத்துருவேன். எல்லாத்துமே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி என்னன்னா நான் ரெகுலராகவே ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி வைப்பேன். அதுல பெஸ்ட் அதாவது கம்ப்ளீட்டா சென்டம் எடுத்துடணும் 3 லெவல்ல. ரிவிஷன் ஓடினாலும் அதை பத்தி கவலையே கிடையாது. நம்ம எடுக்கிற நம்ம தான் யூனிட் வைஸா போறோம். அவங்க ஸ்கூல்ல வந்து லம்பா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்க பாட்டுக்கு யூனிட் வைஸா நீங்க அட்டன் பண்ண 3 நாள் தான் டைம் கொடுக்குறதில்ல. நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணும்போது 1.5 hour தான். நாங்க எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. இவங்க 6 மணி நேரம் ஒர்க் பண்றது இல்லை. கரெக்டா 6 மணி நேரம் ஒர்க் பண்ணா இந்த 1.5 மணி நேரம் பாதிக்கவே பாதிக்காது. ஆனா ரைட் ஆகும் கரெக்டா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல கரெக்டா தப்பா? 6 மணி நேரம் இவங்க ஒர்க் பண்றது இல்ல. 6 மணி நேரம் ஒர்க் பண்ணா இந்த 1.5 மணி நேரம் பெரிய விஷயமே கிடையாது. ரைட்டா? நீ ஆஸ் ஸ்டூடெண்ட் நீங்களே சொல்லு. நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீயே சொல்லு. 6 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறா. 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது அது கூட நம்ம வெட்டி பேச்சு பேசல. 1.5 மணி நேரம் நியூ டாபிக், நியூ டைமென்ஷன்ல. அது என்னன்னா இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரையில தான் நியூ டாபிக்லாம். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுனாக்கா பழைய டாபிக் தான் நம்ம எடுத்துட்டு இருக்க போறோம். அப்ப யார் என்ன கேட்கறாங்களோ அப்படியே சைமல்டேனியஸா போயிட்டே இருக்கும். அது நியூ டாபிக்கா வராது. அப்ப நம்ம ஈவினிங்ல உனக்கு டஃப்பான டாபிக் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சைட்ல. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது.
ஸோ அது ஒரு ஈவன் ஸ்கூல் டாபிக்கை கூட இங்க எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆளுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்தாலே கடை கடை முடிச்சிடும். புரியுதா? ஸோ அந்த எப்போதுமே பாரு ஸ்கூல் நீ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிடாது. ஸ்கூல் கொஸ்டின் பேப்பரையும் L1, L2, L3 இப்போ ஸ்கூல்ல படிக்கிறது டெஸ்ட் எழுதாரு L1 வச்சுக்கோ. இங்க L2, L3 இப்போ நீ போட்டில்ல ஆர் யூ ஹாப்பி? பேரண்டா ஹாப்பியா இருப்பாங்கல்ல. அங்க எடுக்கலாம் அட்லீஸ்ட் இங்கேயாவது எடுத்தா. இது எப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்ம எப்போது எண்ட் ரிசல்ட் தான் பார்க்கணும். இடையில பார்க்க கூடாது. இடையில ப்ராசஸிங் டயத்துல அது முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். ஆனா டுவர்ட்ஸ் எண்டு இவ்வளவுக்கே தெரியும் என்னன்னா இந்த ஜனவரி பிப்ரவரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல அப்படியே போயிட்டு நல்லா ஒரு மார்க். பிப்ரவரியில ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருப்போம். ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய லெவல்ல வந்துடுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்மே நல்லா நினைச்சு பாருங்க. இவங்களோட 10th மார்க் கூட பாருங்க. 10th மார்க்கையோ 12th மார்க்கையோ ரெகுலராகவே யாருமே எடுத்துருக்கவே மாட்டாங்க. நான் சொன்னது கரெக்டா இல்லையா? 10th மார்க்கும் 12th மார்க்கும் ரெகுலரா ஸ்கூல் டெஸ்ட்லயே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பப்ளிக் எடுப்பாங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. எடுக்க வச்சிருவோம். ஏன்னா அப்படி திருப்பி 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 பண்றதுனால இந்த ஃபெயிலியர் எல்லாம் சேர்ந்து அது சக்சஸ் மாடல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பயப்பட வேண்டாம். ஸோ அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பூஸ்டிங்கா நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரி சார், நீங்களே சார்ட்ட ஏதி காமிச்சியா, ஃபெயிலியர் மூட் பண்ணியா, இந்த லாங்குவேஜ்ல புரிஞ்சு வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, இந்த ஃபைல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப மார்னிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவளை பத்தி எடுத்துட்டு போங்க. கிளீனா ட்ராக் போட்டு எடுத்துட்டு போயிட்டே எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ வரும் முன்னே நாம வந்து சில விஷயம்லாம் பண்ணிக்கிட்டோம்னா அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நல்லதா இருக்கும். நான் என்ன சொல்றேன், பேரண்ட் வந்து தயவு செய்து என்கிட்ட அதாவது நான் ஏதாவது தொந்தரவா ஃபீல் பண்ணுவேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதுக்காக நல்ல ஈவினிங் ஹவர்ஸ்ல வந்துட்டு சார் எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாரையும் டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. மார்னிங் ஹவர்ஸ்ல வாங்க. அவங்க ஆப்சன்ஸே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் தப்பு கிடையாது. ஃப்ரீயா இருக்கிற டயத்துல நான் ஏன்னா மார்னிங் ஹவர்ஸ்ல நான் கன்சல்டிங் ஹவர்ஸ் அது எனக்கு இண்டஸ்ட்ரீஸோட நிறைய கன்சல்டன்சி வச்சுட்டு இருக்கேன். அதனால அது டைம் கரெக்டா இருக்கும். பட் சில டயத்துல நான் ஃப்ரீயா இருப்பேன். பர்டிகுலரா தேர்ஸ்டேல நான் ஒரு பிரேக் பண்ணிக்கிறேன். அந்த டயத்துல நீங்க நல்லா யூஸ். அப்ப ஈவினிங் கூட நீங்க அவளையே கூட அழைச்சிட்டு வரலாம், தப்பே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, ஈவினிங் தேர்ஸ்டே லீவ் பா, அப்பா எல்லாருமே லீவ், எங்கேயா போலாமா, அந்த ஆட்டிடியூட தூக்கி போடுது. அது வேண்டாம். தேர்ஸ்டே லீவ் விட்டானா என்ன காரணம்னா நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணுவீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வச்சுக்கணும். ஸோ தேர்ஸ்டே ஒரு நல்ல நாள். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படி வந்துட்டு போனாங்க கூட என்ன பிரச்சனை ரைட்டா, இது மாதிரி ஒழுங்கா அப்புறம் கொஞ்சம் தட்டி கொடுத்து தான் நம்ம வேலை வாங்கணும். இந்த மாதிரிலாம் கிடையாது. பசங்க எல்லாம் எமோஷனலி வெரி வீக். உடனே உடம்பு சரியில்லாம போயிடும், ஜுரம் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அதை பார்த்துட்டு சரியா. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி உங்களுக்கு புரிஞ்சது இல்லை. ஸோ அந்த டெஸ்ட் சீக்வன்ஸ்ல கரெக்டாக வந்துடும். இவ்வளவு பொறுத்தவரையிலும் அந்த ரிவிஷன் டயத்துல கரெக்டா செட் ஆயிடும். ஸோ அதனால இப்ப எடுக்கிற மார்க் எல்லாம் நம்ம எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா சாய்டெக்ல கவனமா இருக்கும். ஏன்னா நல்லா சொல்லித்தர சாய்டெக்ல அங்கேயாவது சரியா சொல்லித்தரல, கொஸ்டின் வைக்கிறாங்க, ஏதாவது சொல்றாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது இல்லையா. புரியுதா 10 தடவை கேட்டுதான் அதை வந்து அடுத்தடுத்ததுக்கு போறான். அதனால நல்லா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டைரக்டா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரைட். நீங்க ஏதாவது சொல்லுங்க. டெஸ்ட் அந்த டெஸ்ட் தான் அது டிசம்பர்ல நவம்பர் எண்ட்ல 15th இருந்து பார்த்தோம். கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த வீக்லி டெஸ்ட்டை வந்து மறக்காம பண்ண சொல்லுங்க. கரெக்டா பண்ணாக்கா கன் ஆகும். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்கம்மா. அவரு புஷ்பேக்கு தான் அவரு என்னன்னா அவன் நல்லா பண்ணுவான். நல்லா பண்ணுவான். அவனுக்கு என்ன பெரிய இதுன்னா சின்ன வயசுல அவன் பின்னாடியே அவன் பின்னாடியே பண்ணாதான் நீ ஒண்ணுமே இல்ல. அதாவது நான் அப்ரிசியேட் பண்ணணும், நீ படிக்காத, நீ உனக்காக படிக்கிற. அது ஞாபகம். யாராவது நம்ம சொன்னாதான் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஆட்டோமோட்டிவா இருக்கணும். செல்ஃப் ஸ்டார்டர் வச்சுக்கோ கையில. புரியுதா? அதோட இல்லாம இது நல்ல அருமையான சொல்ல, உனக்கு என்ன வேணும்ன்றத கேட்டு வாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு பெருமான் சொன்ன அற்புதமான ஒரு தத்துவம். அது நம்ம கடைபிடிக்கிறது இல்லை வாழ்க்கையில். அதனால நல்லா கேட்டாதான் கிடைக்கும் எதுவுமே. எல்லாம் நானா நீயா ஏதோ பண்ணிருக்க, உன் மனசுக்கு உன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நான் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும். அது கொஞ்சம் ஜாக்கிரதை. நீதான் உனக்கு என்ன வேணுங்கிறத டைரக்டா கேட்கணும். அதான் கேட்கணும் அப்படின்றதுக்காக கிளாஸ்ல நான் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நடத்திருக்கப்போ இடையில மூக்க விடாது. எப்படி கேட்கணுமோ அப்படி கேளு. ஒன்னு ஒரு கிளாஸ் கார்டை எடுத்து ரெடி பண்ணி அந்த டவுட் கார்டு எங்க போச்சுன்னு தெரியும். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. அதுல எம்டியாவே இருக்கு. நானும் பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் அங்க டவுட் கார்டு
அதனால பாத்துக்கோங்க. இங்க முடிச்ச சாப்டர்லயே கூட இங்க முடிச்ச சாப்டர் இது நல்ல கொஸ்டின். இங்க முடிச்ச சாப்டர்ல இங்க நான் தான் முடிச்சது. அவன் முடிக்கல. இங்க முடிச்சேன்னா நான் முடிச்சிட்டேன். அவன் முடிக்கணும்ல. அவன் முடிச்ச ஃபுல்லா முடிக்கணும். ஃபுல்லா முடிச்சா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? எல்லாம் முடிச்சிட்டான், அதெல்லாம் முடிச்சிட்டான். அதெல்லாம் முடிச்சதா கிடையாது. இப்ப ஆக்சுவலா வந்து சீக்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு முந்தியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சாப்டர்ல 5 விதமான கொஸ்டின் வச்சிருப்போம். 5 கொஸ்டின் அவங்க போடுவோம். கேட்டு போடுவோம். இவங்க ஒரு கொஸ்டினுக்கே திணறாங்க. எனக்கு அதுதான் அது அது ஃபெமிலியரைஸ் ஆயிடும். அது நான் தான் சொல்றேன், ஏற்கனவே ஃப்ரீக்வெண்ட் கிளாஸ் கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர் வைஸா வச்சிருக்கோம்ல. ஒவ்வொரு சாப்டர்லயும் 100 கொஸ்டின் இருக்குன்னா, அதுல இருந்து நாங்க எவ்வளவு 45 மார்க் தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோடா 18 19 கொஸ்டின் தான் நம்ம கேட்கிறோம். சோ மிச்சம் 20ன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 80 கொஸ்டின் இருக்குல்ல. அந்த 80 கொஸ்டின் அவங்க போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை கேட்ட விஷயம் அதுக்குள்ளதான் கேட்பாங்க. இந்த கான்செப்ட நீ புரியுதா? சோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்பா இதுவே ஒன்னபடி என்ன படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீக்ரெட் ஒரு சீக்ரெட்டுக்கே நீங்க இந்த படாகப்படுத்துறீங்க. புரியுதா? நீங்க என்ன பண்ணணும்? நீ கேட்டு வாங்கணும். சார், ஐ வாண்ட் டு ஹாவ் அனதர் கொஸ்டின் ஃப்ரம் த சேம் சாப்டர். என்னைக்காவது ஒரு நாள் கேட்டேன்னு சொல்லு. எனிபடி? இதுவே பாருங்க, முந்தையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 சாப்டர் அட்டன் பண்ணுவாங்க எவ்ரி வீக். நல்லா ஞாபகம். இவங்க ஒரு சாப்டருக்கு திணறிட்டு இருக்காங்க. ஏங்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல் சண்டே இருக்கு. அப்புறம் அவங்க சூப்பரா செலக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க எடுத்த சாப்டர் 1, ஸ்கூல்ல வரப்போற சாப்டர் 1. இப்ப நீங்க பண்ணுங்க, யாரு புட்சாலி? அவன் கேட்கவே மாட்டான். அவன் இல்ல, யாருமே எம்எல்ஏல இருந்து ஆரம்பிச்சு யாருமே இது கொஸ்டின் அட்டன் பண்ணாதானமா தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? சோ இப்ப இவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. சார், எக்ஸாம் வந்தாலும் 4 சாப்டர் சேர்ந்து ஒரு எக்ஸாம். அதுல ஒரு சாப்டர்ல நான் அடிக்கிறேன், பாத்துருவோம் ஒரு கை. இப்படி எல்லாம் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா. ஐ திங்க் இந்த அமிர்தாலாம் வந்து பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன டேரிங்கா பேசுறாங்க, என்ன ஒரு கான்பிடன்ஸ். அவங்க எல்லாம் வாலண்டியரா வந்து 12 ஹவர்ஸ் இங்க இருக்கேன்னு உட்காந்து பயங்கரமா உட்காந்து முடிச்சுட்டு அவங்களுக்கு சண்டே எவ்ரி சண்டே 12 ஹவர்ஸ் தான். இவங்களுக்கு எல்லாம் 12 ஹவர்ஸ்னாலே அப்படியே பீதி ஆயிடுச்சு இவங்களுக்கு. அந்த 12 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வீட்லயாவது படிச்சு மிச்சம் எப்படிங்கன்னு தான் நான் திருப்பி சொல்றேன். அதனால 12 ஹவர்ஸ்ன்றது ஹாலிடேஸ்ல கம்பல்சரி. நீ வீட்டுல இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுக்க, வீட்டுல இருந்தா உன்னால முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளவு டைவர்ஷன்ஸ். யாராவது வருவாங்க, ஏதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா என்னமா பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் பேச இந்த தாத்தா பேட்டுங்க தொல்லை தாங்க முடியலடா சாமின்ற மாதிரி. தாத்தா பார்க்கணும், பாட்டிய பார்க்கணும், பேத்திய பார்க்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இதுதான், அது ஒன்றும் நம்ம வந்து செகண்ட் தாட் கிடையாது. ஆனா மார்க் வரலன்னா அதே தாத்தாவே நல்லா குச்சியில 2 போடுவார். கேவலமா இல்ல. அதனால பார்த்துட்டு சோ நம்ம வந்து தட் இஸ் ரிலேஷன் மத்தியிலேயே நீங்க கல்யாணத்துக்கு, பர்த்டேக்கு எங்கேயுமா அழைச்சு போகாதீங்க. டோட்டலா வந்து இங்க குருகுலம்னா அதுதான் முறை. அதுல இருந்தாதான் அவளுக்கு நல்லது. ஒரு சேஃப் ஜோன் மாதிரி. நீங்க வந்து ஒரு சாதாரணமா கறிகாய் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜுக்கு வெளியில வச்சீங்கன்னா நாரி போயிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா கொஞ்சம் இன்னும் 2 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம்ல. அது மாதிரிதான் இங்க. இங்க தேவையில்லாத நடவடிக்கை எது இருந்தாலும் அட்லீஸ்ட் நான் இங்க திட்டத்தான் செய்வேன். சில பேர் சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் திட்டீங்க. வந்தாலே இவ சொல்லுவா ஒத்தி. வந்தாலே இன்முகமா நீங்க வந்து ரிசீவ் பண்ண தரீங்களே. ஆமா, நீங்க என்ன பெரிய ராணி, உங்களெல்லாம் வந்து வாங்கோ அப்படின்னு நான் கும்பிடணும். வரப்பே டர்ட்டியா வர வேண்டியது. என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனை வேலையும் செய்ய வேண்டியதுங்க. அது வந்து நீங்க சின்ன குழந்தை மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் ஆட்டிடியூட மாத்துங்க. நீங்க எல்லாம் பெரிய குழந்தைங்க, +2 படிக்கிறீங்க, ஸ்கூலோட எண்ட்ல வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலா மாற போறீங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கு. சரியா? ஓகே, ரைட். ஸோ இப்ப நான் அதை கன்க்ளூட் பண்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி, ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்துப்போம். என்ன அப்படின்னா, இவங்க 6 மணி நேரம் அப்படிங்கிறது அக்கௌண்டபிலிட்டி எப்படி கொடுக்கலாம்? டெய்லி 6 மணி நேரம் படிச்சாங்கன்றது எனக்கு வேணும். அதுல எனக்கு ஒரு டெஸ்ட் நான் இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என்ன எப்படி சொல்லியிருக்கேன்னா, காலையில 5 மணிக்கு எந்திரி, 7 மணிக்கு உன் வேலையெல்லாம் முடிச்சுக்கோ. 5 to 6 உனக்கு என்ன கான்செப்ட்னா ஸ்கூல் பேஸ்டாவே எடுத்துக்கோ. அதுல ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் எழுதி காமிச்சு, யூ கேன் செலக்ட் யுவர் ஓன் கொஸ்டின்.
நீ என்ன படிச்சியோ எனக்கு வந்து ஃபீட்பேக் வேணும். அதுல 6 கொஸ்டின். நான் என்ன சொல்லியிருக்கேன், 3 மார்க் கொஸ்டின் எடு, இன்டு 6 போட்டுக்க, 18 மார்க். நம்ம எதிர்பார்க்கறது 18 மார்க் இன்டு 2ன்னு போட்டோம்னா 36 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். ஸோ அப்போ 5 டு 6 பண்ணு, 6 டு 6:40க்குள்ள எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி காமிச்சிரு. ஒண்ணு வீட்டுல சின்சியரா எழுதணும். இதுல ஏமாத்துனேன்னா உனக்கு தான் எழுதுற, ஏமாத்துன அவரு நஷ்டம்தான். எவ்வளவு மார்க் வாங்கினாலும் கவலையப்படாத, நீ அப்படியே எடுத்துட்டு வா, நீயே எவாலுவேட் பண்ணிக்க. சார் நான் 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், கவலையப்படாத, ஈவினிங் வந்து எனக்காக பேக்கப் பண்ணிடு. வெரி சிம்பிள் தான். ஈவினிங்ல அப்போ ஒரு நாளைக்கு நீனு 6 கொஸ்டின் எழுதிதான் ஆகும், ஏலமே போடாது. அப்போ ஒரு நாளைக்கு 6 கொஸ்டின் 3 மார்க்னா யூ ஜஸ்ட் இமேஜின் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொன்றும் அப்படி வந்துட்டே இருக்கும். உங்க ஸ்கூல் பிரகாரமே நீ இப்போ ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்க ஸ்கூல்ல தான் டெய்லி டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதே பிளான் பண்ணலாம்ல இல்லையா? சோ அதை நீங்க பண்ணிட்டேன்னா நல்ல கவனி. ஒரு நாளைக்கு 6 நாளைக்கு 36, புரியுதா? அது ஒரு 4 அப்படின்னு போட்டா எவ்வளவு ஆச்சு? 144 வந்ததா? இந்த 144 10 மாசத்துக்கு 1440 கொஸ்டின் பட்ட மாதிரி இப்படி பில்டப் பண்ணு. அந்த ஆங்கிள் வாங்க. அது எல்லாம் சேர்த்து ஒரே தொகுப்பா வச்சிருந்தீங்கன்னா உனக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். சம்பந்தம் கான்பிடன்ஸ் தானா வரும். எங்க போப்பான் எதெல்லாம் டஃப் கொஸ்டினோ அதை பார்த்துறது ஒரு தைரியம் இறங்கு. ஈவினிங் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னாக்கா, அதை ஈவினிங்ல எதெல்லாம் விட்டு போச்சுன்றாங்களோ அதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, ஈவினிங்ல அதை முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் அதுக்கு இதுன்னு கொடுப்பாங்க. எதா இருந்தாலும் பண்ணிடு, அதர் லெசன் எதா இருந்தாலும் அதை பண்ணிக்கும், நோ இஷ்யூஸ். ஆனா ஷார்ப்பா 8 மணிக்கு என்கிட்ட நிக்கிறப்ப நீ என்ன பண்றன்னா, நான் இங்க அக்ரெசிவா போயிட்டு இருக்கேன் கிளாஸ். நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன். இந்த இடத்த புனிதமா யூஸ் பண்ணி நல்லா பண்ணீங்க. தனித்தனியா உட்காரு, சேர்ந்தே உட்காரு. அங்க 2-3 பேர், இங்க 2 பேர், தனித்தனியா உட்காரு. சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்காதீங்க, புரியுதா? உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து கன்ஸ்ட்ரக்டிவா பேசு, தப்பு இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் போர்டு இருக்கு, டிஸ்கஸ் பண்ணி பேசு, தப்பு இல்லை, புரியுதா? ஆனா ஏய் நீ அவன் என்ன இது என்ன இதெல்லாம் பேசுறேன்னு வச்சுக்க, கேவலமா இருக்கும். அது இங்க உள்ள இடத்த, இந்த புனிதமான பிளேஸ நீனு ஸ்பாயில் பண்ற. அது போல காதல் வாங்கிக்கணும், புரியுதா? வந்தமா போனோமா வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே ஒரு தேவையில்லாத பேச்சு, இன்ஸ்டாகிராம் பேச்சு, அவன் எக்கேடு கெட்டா என்ன நமக்கு அதெல்லாம் வேண்டாம். சோசியல் மீடியா பத்தி பேசவே பேசாது. இங்க உள்ள எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை நல்லா யூஸ் பண்ணணும், தாராளமா யூஸ் பண்ணு. நீ எங்க போற ஏது போற ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நல்லா தான் யூஸ் பண்ண தெரியும், புரியுதா? அதே டயத்துல 7:30க்கு நான் என்னுடைய கிளாஸ் முடிஞ்சு 7:30ல இருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரம் தான், அதுக்குள்ள உடையாந்துருவேன் நான். சோ 8 மணிக்கு ஷார்ப்பா உனக்கு ஆரம்பிச்சோம். அது வரையில உனக்கு நல்ல டைம் இருக்கு உட்காந்து படிக்கிறதுக்கான அருமையான சூழ்நிலை. உனக்கு என்னன்னா ஏதாவது டவுட்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்க கேட்டுக்கலாம். வீட்டுல உட்காந்தா கூட அது பண்ண முடியாது. ஆனா பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா பாசிட்டிவா நிறைய பண்ண முடியாது, புரியுதா? அதனால நல்லா திங்க் பண்ணிக்க. நீங்க சொல்ற முறையில இருக்கு. நீங்க என்ன பண்ணுவ, சாரு நீங்க என்ன திரும்ப சொல்லி, இந்த பசங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க, சாரு வந்து எங்களை 8 மணிக்கு தான் பாப்பாரு, நாங்கெல்லாம் ஜாலியா அப்படியே பேசிட்டு இருப்போமா, அவர்தான் போச்சு ஜாலிக்காக பேசுற. அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்ததுன்னா மரியாதை வீட்லயே உட்காந்து படிச்சுட்டு கரெக்டா 7:55 இங்க வா. உன்னால வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல, நான் பேசத்தான் செய்வேன்னு உனக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா தயவு செய்து நீ வீட்லயே உட்கார். இங்க வந்து மத்தவங்களை கெடுக்காது. இங்க நல்லா யூஸ் பண்ண போறவங்க யாரு, கை தூக்கு. நான் பேச மாட்டேன், நான் எதிரியா தான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ. எல்லாம் தூக்கும். ஆனா அங்க வந்து பார்த்தா சைலண்ட் ப்ளீஸ் சைலண்ட் ப்ளீஸ். நான் கிளாஸ் எடுக்கிறப்ப ஆன்லைன்ல போயிட்டு இருக்கப்ப சத்தம் வரக்கூடாதுன்னு வந்து பார்த்தா அங்க அரட்டை கிரட்டை அடிச்சுனாக்கா அவள் தான் இனிமேட்டு வெளில வரட்டிடுவோம். கரெக்டா? நான் வந்து பார்த்து யாராவது தேவையில்லாம பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு நல்லது அங்க அந்த பார்க் ஒண்ணு கட்டி வச்சிருக்காரு, அங்க போய் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். நிஜமா பண்ணுவேன். நெகட்டிவ் பாயிண்ட் 2 தடவை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கொஞ்சமாவது சுரணை வரும். அதனால அந்த அளவுக்கு நீங்க நடந்துக்காதீங்க. கான்கிரீட்டா நல்ல விதமா யூஸ் பண்ணும். கங்கேஷ் உனக்கு சேர்த்து தான் சொல்லணும், புரியுதா? தனித்தனியா உட்காரு. ஒரே ரூம்ல 5 பேர் 6 பேர் அடைச்சிட்டு உட்காருது. இங்க 3 பேர் உட்காரு, அங்க 3 பேர் உட்காரு, போதும், புரியுதா? இங்க கூட 2 பேர் உட்காரல. அங்க ஆன்லைன்ல தானே போயிட்டு இருக்கு, ஒன்னும் தப்பு இல்லையே. காதல் நல்லா போட்டிருக்க, நீ உன் நோட்ஸ் எழுது, ஹோம்ஒர்க் போடு. இப்ப என்னமா உங்களுக்கு டவுட்? கரெக்டா தானே இருக்கு, நான் நல்லா தானே பேசுறேன். இப்ப பாருங்க என் நிலைமை வந்து இன்னும் அந்த சுப்பு வடிவேல் நாட்டாம மாதிரி ஆயிப்போச்சு. தெரிய மாட்டேன். இல்ல எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், எனக்கு ரொம்ப அவசியமா ஒரு ஆள் தேவைப்படுது.
ஐ திங்க் நான் வந்து பிரணவிய கூட கூப்பிடலாமான்னு கூட பாக்குறேன். வந்து பேசாம உட்காந்துருங்க சாலிடா. ஏன் சார்பா என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கேல் எடு. எவளாவது பேசுறான்னு வச்சுக்கோ, வாயிலே 2 போடு. ஒண்ணுமே தப்பே கிடையாது. எனக்கு வந்து ஐ நீட் சம் அகாடமிக் கோஆர்டினேட்டர் மாதிரி நீ எதுவும் இல்லை சொல்லி எல்லாம் தரவே வேணாம். நீ உன் வேலையை பாரு. வந்து உட்காந்துக்கிட்டு யாராவது பிரியா பேசுனாலா மூக்கு மேலே 2 போடு. இவ ஏதாவது பேசுனாலா 2 தலையில போடு. புரியுதா? கொஞ்சம் ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி, இல்லைன்னா பேரண்டே நீங்களே என்ன பண்றீங்க, தயவுசெய்து நீங்க வந்துருங்க. நீங்க உங்க வாட்ஸ்அப்லாம் கூட எடுத்து வந்துங்க. நான் வேணா ஃபுல் டெடிகேட்டடா உங்களுக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணா நான் கொடுத்துறேன். நீங்க பாட்டு பண்ணிட்டே இருங்க. ஆபீஸ்ல இருந்து வரவே 7:30 ஆயிடுச்சு. இல்ல ஆபீஸ்ல இருந்து வருது, வேற யாரெல்லாம் ஃப்ரீயா இல்ல அவங்க வர முடியாது, நீங்க வர முடியாது. நீங்க சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா இருக்கா? ஒண்ணு எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா? நீங்க சோ எல்லாருமே பிஸி. அதுதான் இவங்களுக்கு வாட்டமா போச்சு. அதனாலதான் உங்களுக்கு பயமா இருக்கு. அங்க தனியா அது தனியா உட்கார்ந்தாங்க இன்னும் கேடு. போன்ல வந்து அங்க போயிட்டு இருக்கோம். இங்கேயாவது என்னன்னா அங்க பக்கத்துல டைரக்ட் இது. அதனால இங்க நீங்க தான் கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கணும். யாராவது இருந்தா கூட சொல்லுங்க. தட் இஸ் ஐ எம் ரெடி டு கிவ் சம் ஒரு அவங்களுக்கு ஒரு ஆனரேரியமா ஏதோ கொடுக்கறது தயாரா இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, அவங்க பெருசா எல்லாம் படிச்சிருக்கலாம் அவசியமே இல்லை. நீங்க ஸ்ட்ரிக்டா உட்காந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிடில் ஏஜ்டா கொஞ்சம் ஏன்னா இவங்க ஏஜுக்கு போட்டோம்னா அவள் தான். சின்ன பொண்ணுங்களை போட்டா ஏச்சிருவாங்க, அவங்களை தான் இதுக்கு வச்சிருவாங்க. இது டேஞ்சர் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க சில பேர் இங்க. அவங்க என்னன்னாக்கா தான் குரூப்ல சேர்த்துரும், எல்லாம் சேர்ந்து அது மாதிரி போட்டு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அந்த அந்த பொண்ணு இவங்களோட சேர்ந்து கூத்தாடிக்க ஆரம்பிச்சு. இதுதான் நான் பண்ண போறேன். இங்க ஒரு ட்ரெஸ் படிக்க போறேன், இந்த பாதி தான் படிக்க போறேன். நான் வச்சுட்டு சொல்றேன். அட்லீஸ்ட் கலவு வச்சு இதுல பண்ணி ஏன்னு மட்டும் கேட்டு அனுப்புங்க சார். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அத பல்ல காமிக்கணும் பாருங்க ஒருத்தர். இல்லை சார் என்ன இது எனக்கு அதுதான் கண்டிப்பா இருக்கும். அது எதை தான் பண்ணதே அதை பண்ணாது தனக்குத்தானே. அதாவது இதுங்க என்ன என்ன எலிமெண்ட்னா, இவங்க ஹோம்ஒர்க் பண்ணாலே போதுமா, அதையும் பெண்டிங் வைக்கிறாங்க. அவங்க என்னதான் பண்றாங்க எனக்கும் புரியல. நான் உங்களுக்கு கிளவரா டைமிங் பிரிச்சுட்டேன், நான் போட்ட கரெக்டா 6 மணி நேரம் போதுமா? ஏன்னா பேசிக்கிட்டே அது வந்து ஸ்கூல் ஹோம்ஒர்க்குன்னு இந்த ஏதோ தாசில்தார் ஆபீஸ்ல எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எழுதுதான் ப்ரொடக்டிவா. அதை அந்த ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே நம்ம படிச்சு எழுதணும்ன்ற அறிவு இல்லாம போயிட்டு, அதை தான் நான் என்ன சொன்னேன், ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்குல்ல, நீ என்ன ஸ்கூல் ஹோம்ஒர்க் இருக்கோ அதுல டெஸ்ட் எழுது. இப்படிதான் நம்ம அதாவது அதை 2 in 1 மாத்திடணும். இதுக்குன்னு தனியா அதுக்குன்னு தனியெல்லாம் படிப்பெல்லாம் கிடையாது. நம்ம எது இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். எங்க கூட சுவாமி கூட சொல்லுவாரு, அதாவது நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டைம் இல்ல, அது இல்ல, இது இல்லம்பாங்க, எனக்கு வந்து ப்ரே பண்றதுக்கே நேரம் இல்லம்பாங்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சுவாமி ஒரு இடத்துல செம்மையா சொல்றாரு, அப்படியா சொல்ற, நீ சப்பாத்தி பண்றப்பே காமா 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 இருக்குமா சப்பாத்தி பண்ணா அது டேக் இன் அக்கௌண்ட் இருப்பாரு. இது சிம்பிள். சோ அப்ப 2 in 1 தானே இது. ஒரு வேலை செய்யறப்ப இன்னொரு வேலை பேரலா போடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அதனால நீ வந்து அதை ரெண்டோன்னு சொல்லிட்டு நீ எழுதுறதுனால வரவேன் அப்படி நினைக்க கூடாது. அதுவும் நம்மளுடைய இதுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கரெக்டா அந்த டாக்குமெண்டேஷன் உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுத்துக்காக யாரும் தரதே இல்லையே. அதுல டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கு. அப்ப தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நாளை வர வேண்டியது எல்லாமே டெய்லியும் உங்களுக்கும் படாபாடு படுறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்றது புரியாம தான் முடிச்சுட்டு இருக்காங்கப்பா. அது ஒரு பேட்ச் ப்ராசஸ்ல சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அப்படி கிடையாது. உனக்கு பார்க்கவா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு மென்டார் கூடவே இருக்கு. எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு ஐராவத யானை. நீ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என்ன வேணா கொடுப்பேன். ஆனா நீ சரியா யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிற. அதுதான் ஒரு யானை, கோவில் யானையை பிச்சை எடுக்க வச்சுட்டீங்க, அப்படிதான் சொல்லுது. அதனால நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டாவது இங்க உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செமையா யூஸ் பண்ணும். நல்லா தானா வரும். இதுல வந்து புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. வாட் இனஃப் டைம். புரியுதா? ஓகேவா? ரைட். இப்போ மறுபடியும் மறக்காதீங்க, நான் வந்து இந்த மார்னிங்ல வந்து இந்த 5 to 7 அது மேக் இட் கம்பல்சரி. அது எப்படி எல்லாம் கொண்டு வர முடியுமோ உனக்கு தான் பேசு. 5 to 7 or 5:30 to இல்ல 5:30 5 மேக் இட் அபவுட் 5. இவங்களை என்ன சொல்லியிருக்கேன்னா 5 மணிக்கு ஏஞ்சி குட் மார்னிங் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பண்ணா? ஒண்ணு. ஆனா அவன் 6 மணிக்கு வந்தான்.
அதை பார்க்கணும். வீட்டுல படிச்சேன். வீட்டுல படிச்சா ஓகே. பட் 5 மணிக்கு நல்லா கவனிச்சுக்கோ. 5 மணிக்கு என்ன பண்ற? இதுல ஒண்ணு இதுக்கெல்லாம் கரெக்டா சொல்லுவா. என்னன்னா எங்க வீட்டுல போன்லாம் அலோவ் பண்றது கிடையாது. பெரிய யோகியா மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் அப்படியே. அதனால 5 மணி நீ என்ன பண்ற? 5 மணிக்கு நீ வச்சியா? ஏன் வைக்கல? கேட்டா சார் அந்த டேட்டா ஒர்க் இருக்கே அப்படின்பா. இன்னும் ஏன்டா கேட்டோம்னு மற்றதுக்கெல்லாம் கரெக்டா 5 மணிக்கு உனக்கு 1 கோடி வரப்போகுதுன்னு நீ சும்மா விடுவியா? நான் 1 கோடிக்கு சமமா? புரியல உனக்கு? என்கிட்ட எப்போதுமே விஷஸ் வாங்கி 5 மணி அப்படின்றத கரெக்டா 5 மணிக்கு சார் குட் மார்னிங் சார் சொல்லிட்டேன்னாக்கா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்கும்? நம்ம குழந்தை 5 மணிக்கு ஏஞ்சிட்டாடா. அவ நம்மளுடைய நானு உங்களுக்கு தெரியாது, எங்க வீட்டுல கூட எல்லாத்தையும் நான் பாட்டு வாங்கிட்டு இருக்கேன் டெய்லி. நான் படுக்கிறதே 12:30 1:30 ஆயிடுது. ஏன் தெரியுமா? என்னுடைய கம்பெனிஸ் எல்லாம் நான் கவனிக்கணும். அவங்க 1000 இவங்கள மாதிரி அவங்களுக்கு மண்டை சிக்கல் பிடிச்சி அலையிறாங்க. அவனும் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவனை திருத்தணும். அதுக்கப்புறம் இவங்களை வரணும் சார், இவங்களை திருத்தணும். ஸோ 2 விதமான ரெட்டை குதிரை ஓட்டிட்டு இருக்கிறதுனால எனக்கு டைமிங்கும் வந்து 1:30 மணி ஆயிடுது. அப்படி பார்த்து சம்டைம்ஸ் ரொம்ப கலக்கமாவே இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 5 6 ஏஞ்சிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்த கான்செப்ட் கார்டு எல்லாம் போட்டோம்ல அவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இவங்க பாக்கெட்ல என்ன இருக்குன்னு நாம தேடி கொடுக்கணும். இதுல இவ்வளவு இருக்குன்றதே தெரியாது இவங்களுக்கு. அதனால அந்த தேடுற டைம் இவங்களுக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி கொடுப்போம். சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், உனக்கு என்ன கான்செப்ட் இருக்கோ அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிட்டா. உடனே சொன்னா அது சொன்னா ஒருத்தி கேட்டா என்ன கேட்டா தெய்வதான் ஃபர்ஸ்ட் கேட்டா. என்ன கேட்டா என்ன டாபிக் கேட்டா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஐப் ஆஃப் காமன். கேட்டே இல்லையா? நான் அதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா திரும்ப பண்ணியிருக்கேன். அது உனக்காக தான் பண்ணேன், உங்க 2 பேருக்காக பண்ணேன். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஈவினிங் பண்ண ஃபுல்லா முடிச்சியா? கொஸ்டின் அட்டன் பண்ணியா? என்கிட்ட காமிச்சியா? நீ அதை பார்த்த கான்செப்ட்ல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருந்தனா இல்லையா? ஒண்ணு கூட என்கிட்ட காமிக்கல. ஏன் காமிக்கல? முடிச்சதுக்கு அதுதான் நம்ம அர்த்தம். இப்ப இதெல்லாம் பாக்குறப்பதான் நமக்கு தெரியுது. இது முடிச்ச ஒண்ணுமே இல்ல. அதுல இருந்து ஒரு 6 கொஸ்டின் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா இது கிட 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 கிடன்னு வந்துடுது. நீங்க ரிப்போர்ட் பண்ணாதான் நடக்கும். இல்லாட்டினாக்க நீ என்ன பண்ணாலும் வேலையே கிடையாது. நீ இங்க பாரு, நீ படிச்சனா அவுட்புட் என்ன? நீ ஒரு மிக்சி வாங்குறேன்னு வச்சுக்க, அதுல லொட்டு லோஸ்கெல்லாம் போட்டா வெளியில வந்தா தானே. ஒண்ணுமே வரலன்னா என்ன அது? புரியுதா நான் சொல்றது? அதனால அவுட்புட் எடுக்கணும், அவுட்புட் வரணும். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசஸ்மெண்டா தான் வரும். அது ஒரு 6 நான் கேட்கறது 6 கொஸ்டின் அவ்வளவுதான். ஓகேவா? பண்ணுவியா? ஓகே. ஸோ இனிமேட்டுக்காவது அது கரெக்டா பண்ணுங்க. இந்த 6ன்றது மறக்காதீங்க. 12ங்கிறது ஹாலிடேஸ்ல மறக்காதீங்க. எவ்ரி வீக் 1 வீக் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வீக் 1 சாப்டர். ஆனா ஷுட் பி கம்ப்ளீட்டட் பை மண்டே இட்செல்ஃப். அதை தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாது. தள்ளி போட்டீங்க தொலைஞ்சுது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு ஆயிடும். அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கு. அதனால ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாவம் உங்க மேல அவ்வளோ என்னென்னமோ செலவு இருக்கு. அதெல்லாம் செலவுனா தூக்கி போட்டுட்டு இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதுக்கு நியாயமான முறையில் நீங்க அதை என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். புரியுதா? எனி டவுட்? ஏதாவது வேற ஏதாவது சொல்லுமா? எனிதிங்? ஓகே, முடிச்சிடலாமா? இப்ப எல்லாரும் இதையும் கேட்டோம். பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டா குழந்தைகளை கேட்கவே இல்லை. ஸோ உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் என்ன செய்யணும், பேரண்ட் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரா தனித்தனியா 2 இது ஒவ்வொருத்தருக்கும் 2 மினிட்ஸ். அதெல்லாம் டவுட் எல்லாம் இல்லை. உனக்கு என்ன ஹெல்ப் பேரண்ட் எது வேணும், சாய் டெக்ல இருந்து என்ன வேணும் கேளு. நான் கேட்கதான் சொல்றேன், கேளு. உனக்கு சாய் டெக்ல இருந்து என்ன வேணும், பேரண்ட் இருந்து என்ன வேணும் யோசனை பண்ணி சொல்லணும். ஆனா சொல்லிதான் எதுவும் இல்லைங்கிறதுலாம் கிடையாது. நீ கேட்டுதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணும். இப்ப ஞாபகம் இல்லைன்னா இன்னொருத்தர் கேட்கறத வச்சு சொல்லிடலாம். எமிலி கரெக்டா சொல்லுவா. உனக்கு என்ன வேணும் எமிலி? நான் 24 hours 36 hours மாத்தினா எனக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாருக்கும் தான் 24 hours. நாம எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றது வந்ததுதான். ஸோ சாய் டெக்ல இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும், அப்பா அம்மாட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும்? அப்பா அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸ் வேணும். காலையில 5 o'clock எழுப்புங்க அப்படி சொன்னா வருவாங்க சார். 2 தடவை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. உங்க பாட்ட சொல்லிடுற நல்லா என்ன சொன்னோம், ஒரு கூட தண்ணி எடுத்து தலையில ஊத்த சொல்லிட்டா
அதுதான் ஸ்ட்ரிக்ட். எங்க வீட்டுல எங்க அப்பா அப்படி பண்ணிருக்காங்கம்மா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். அது இப்பெல்லாம் உங்களை இன்னும் மடியில உட்கார வச்சு செல்லம் கொஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வர வேணாம். அதனால அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அவள் தானே. லைட்டா ஓகே, அப்பா அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணணும்? நான் கொஞ்சம் லைட் ஆகும். அப்படியா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்ட வேற என்ன பண்ண? என்ன வேணும் உனக்கு? திட்டக்கூடாது. அதெல்லாம் ஆமா, உன்னை வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. நீ பண்ண கலாட்டாங்களா சொல்றா? நீ எதுவும் உன் மனது அப்படியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்ச. சொல்லு. சாப்பிட்டுங்களா? இல்ல, எனக்கு இருந்தாலும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்றது யோசனை பண்ணி சொல்லு. நீனு உனக்கே தெரியும். உட்காரு. இங்க வந்து எனக்கு அட்லீஸ்ட் 2 டாஸ்காவது முடிக்கிற அளவுக்கு முடிச்சுட்டு போவேன். சால்வ் டெக் நான் அந்த 1 hour உட்கார்ந்து எனக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கும். ஸ்கூல் பேஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன், அது பேஸ் பண்ணி எனக்கு டாஸ்க் கொடுத்து நான் அதை பண்ணிட்டேன். அவ்வளவு ஸ்கூல் ஒர்க்கு தான் உன் டாஸ்க். ஸ்கூல்ல என்ன சொல்ல போறாங்க அதுதானே டாஸ்க். ஸ்கூல்ல என்ன கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லுவாங்க, அதை பார்க்காம எனக்கு எழுதி காமிச்சது, அதுதான் டாஸ்க். வேற ஒண்ணுமே இல்லை. நான் என்ன புதுசா டாஸ்க் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப நீ என்ன, இப்ப நான் கொடுக்கறத பத்தி இல்லம்மா, நான் ஜெனரிக். ஓகே, சோ இவ கேட்கறது சூப்பரான ஒரு விஷயம். நீ என்ன பண்ற, என்ன கான்செப்ட் என்னன்றது சொல்லு. நான் அதை பேஸ் பண்ணி, தட் இஸ் நம்மளுடைய ஏஐ பேஸ்ல ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சிருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பரோ இல்லாட்டினா ஒரு லிஸ்ட் ஆஃப் டாஸ்க்கோ உனக்கு கொடுத்துட்றேன். அதை நீனு முடிச்சிருக்க. நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே முடிச்சிரு. ஓகே, நான் அப்பப்பதான் இந்த லேர்னிங் டாஸ்க்லாம் சொல்றேன். ஃபிளாஷ் கார்டு போடு, அதை போடு, இதை போடல, அதெல்லாம் நீ முடிச்சிடலாம். ஸோ நான் அது உனக்கு டாஸ்க் தர தயாரா தந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்து. ஓகே, வீட்டுல என்ன அம்மா என்ன சொல்லு, திட்டக்கூடாது அப்படின்னு என்ன சும்மா சொல்லு. அவங்க நான் சொன்னா கேட்டுப்பாங்க. சோறு கிடையாது. ஏய், என்ன பத்தியா சொன்னாங்க? அப்புறம் என்ன? அம்மாட்ட நீ என்ன எதிர்பார்க்குற? அன்பு, வாசம். என்ன எதிர்பார்க்குற? ரிமைண்டரா இருந்தா போதும். பேர்ஸ் பண்ணக்கூடாது, திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியா? திட்டத்து பரவாயில்ல, சகஜம். அவங்க திட்டத்துல நம்ம ஜுஜிபி எப்படிட்டியா? ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறியா? அவள்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு பிளான் பண்ணணும். இப்ப நான் ஒரு 1 hour உட்கார்றேன், இதெல்லாம் படிக்க போறேன். 2 பேஜ் கூட எனக்கு என்ன வேணா கேள்வி நான் சொல்லுவேன். நான் அவ்வளவுதான், ஒரு 1/2 hour உட்கார போறேன், இதை படிக்க போறேன். அந்த ஒரு இல்ல. படிக்கிறேன் முடிச்சியா? முடிக்கல. படிச்சுட்டே இருப்பேன். வீட்டுல ஒரு வேலையும் தொட மாட்டேன். ஆனா கம்ப்ளீட் பண்ணிட்டியாதான், அதுவும் கிடையாது. அந்த கம்ப்ளீஷன் வேணும்ல. ஸோ அந்த டெஸ்ட், ஸோ அதுக்கு அந்த டாஸ்க்கை நீ முடிச்சா ஆகும். நான் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டினை முடிக்கிற, தட் வில் பி யுவர் டாஸ்க். ஓகே, அதுதான் எல்லாருக்குமே. ஓகே, ரைட், குட். அடுத்தது உனக்கு என்ன வேணும்? அம்மா அப்பாட்டேருந்து என்ன வேணும்? என்கிட்ட என்ன வேணும்? சீக்கிரம் முடுறா, பசிக்குது. மணி 9 ஆயிடுச்சு. 8:30 முடிக்கணும். பண்ணணுமா? அவங்க பண்ணணுமா? அப்படியாம்மா? டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் இல்லை. அம்மா எப்போதும் உன் கட்சி தான்டா. அப்புறம் வேற நானே உன் கட்சி தான். நீ எது சொன்னாலும் தெரியுன்றேங்க. நல்ல பிரில்லியண்டா தான் பண்ற. ஆனா என்னன்னா அப்பப்போ டக்குன்னு அப்படி ஆப்சன்ட் அடிக்கிற போது உடம்ப நல்லா வச்சுக்கோ, சிக்குன்னு. ஓகேவா? ரைட். அட்டண்டன்ஸ் ரெகுலரா அது போதும். அண்ட் டாஸ்க் எவ்ரிடே நீ நல்லா தான் கம்ப்ளீட் பண்ற. இது பத்தாது. ஒரு ஐஐடி லெவல்ல வரலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நீ பண்ணு, இன்னும் கொஞ்சம் எடுத்து பண்ணு. ஓகேவா? ரைட், வெரி குட். கங்கேஷ், ஜஸ்ட் ரிமைண்டர் கால் மட்டும் கொடுத்தா போதும். சும்மா தோணன்னு சொல்லக்கூடாது. ஸ்ட்ரிக்டா என்னம்மா இது? இன்னும் ஸ்ட்ரிக்டா இல்லைன்றாங்களே, ஏன் அப்படின்னு? நீங்க என்ன முல்லை பூவாத அடிப்பீங்களா? மல்லிகைப்பூ செண்டால அவனை அடிச்சு எழுப்புவீங்களா? அந்த அளவு என்னடா இப்படி அவனுக்கு வேணா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு அறால வந்து நல்ல தண்ணியை ஊத்தி பூஜை எல்லாம் பண்ணி டொங்கு டொங்கு 2 சாத்துற மாதிரி ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ரோபோ தான் முடியும்.
அது என்னன்னா காலையில எத்தனை மணிக்கு படிக்க நைட்டு காலையில நைட்டு 11 மணிக்கெல்லாம் ஏழை கட்டிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடணும். அப்படியே செல்லு நைட்ல பாக்குற வேலை வச்சு. ஓகேயா? வேற ஏதாவது வேணுமா உனக்கு? அது முடியும். அங்கதான் மாட்டான் செல்ல. செல்லுக்கு நீ ஏன் செல்லு யாரு அவரு சொல்லணும். செல்லு ஏன் இப்ப அவருக்கு சுத்து வாங்கி கொடுத்தான்னு தெரியல. அதனாலதான் அது அப்படியே போயிட்டு இருக்கு. அது திருப்பி குடுறா. அதனால அது மிஸ்யூஸ் பண்ணாது அது. ஓகேவா? வேற என்ன நான் என்ன பண்ணணும் உனக்கு? அவங்க படிக்கணும். ஓகே காருண்யா என்ன அம்மா அம்மா அப்பா என்ன பண்ணணும்? அந்த பக்கம் இருக்குமா அம்மா? இந்த பக்கம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸ்டிக்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸ்டிக்டர் ரொம்ப ஓவரா ஸ்டிக்டர்னு ஒடிச்சிருவாங்க போல இருக்கு. என்ன ஓகே அவளை பொறுத்தவரை சொன்னா செய்வா. ஆனா நீ அட்டம் பண்றதுனால தான் அது மாதிரி ஆகுது. திரும்பி பண்ணக்கூடாது. மறுபடியும் அங்க இருந்து இந்த ரூம் இங்க ஏசி போட்டு இந்த ரூம்ல தூங்குவானா பின்னாடி எழுதுவாங்க. காலையிலேயே ஒரு பேட்டன் ராட் சேஸ் இருக்கும். இப்பதான் அது கொஞ்சம் அதெல்லாம் இனிமேட்டுக்கெல்லாம் நீயும் கொஞ்சம் செல்ஃப் ஸ்டைல்டா இருக்கணும். செல்ஃப் மேனேஜிங்கா இருக்கணும். புரியுதா? அதனால மத்தவங்க சொல்லிதான் நம்ம படிக்கணும். நான் தான் சொல்லிட்டேனே 5 மணிக்கு அப்படின்ற மாதிரி அதை உறுதியா வச்சுக்கணும். மனசுக்குள்ள உறுதியா வச்சுன்னா 5 மணிக்கு வந்தானே என் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ முடிவு பண்ணிக்க. ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தானா வந்துடுற எல்லா செல்வங்களும் சேர்ந்து. அதாவது கொஞ்சம் நீனு முயற்சி பண்ண. ஓகேவா? வேற நான் என்ன பண்ணணும்? இல்லாட்டா நான் 5 மணிக்கு ஏதாவது வர சொல்லணும் வீட்டுக்கு போய். என்கிட்ட என்ன வேணும்? சாய்டெக்ல என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு வேணாமா? நீங்களும் என்னன்னா இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டக்கூடாது வையக்கூடாது அப்படியா? அவங்க பாருங்க ஆமான்னு டெய்லி ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு டாபிக் இங்க கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லுங்க. நான் வேணா கூட வீட்டுல டெஸ்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணேன். 6 o'clock கூட வர சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட்டா இவங்களுக்கு நான் they are allowed by 5:30 itself here. பட் நான் என்ன சொல்றேன்னா இவங்க ஏன் 7 மணிக்கு 7:30 வராங்கன்னா இவங்க வெட்டி பேஜ் பேசுறதுனாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவேன். அதே ஸ்பீட்லயே லெஃப்ட் அண்ட் ரைட் அடுத்த நாள் வரமாட்டான். இவங்க நான் திட்டுறேன்னு நினைக்கிறாங்க. திட்டுறேன்னா திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அது மாதிரி நீ என்ன பண்ணணும்னாக்கா தட் இஸ் நீனு முடிச்சிட்டு போனா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இங்க பாரு எனக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. அந்த 6ங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன். 6 டெஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் 6 × 3 18 இருக்குல்ல. அதை டெய்லி எல்லாரும் எழுதி காமிச்சிடும். அது போதும். நீ ஒண்ணு காலையில பண்ணு சாயந்தரம் நீ எப்ப பண்ணாலும் கவலை இல்லை. எனக்கு 18 மார்க்குக்கு எனக்கு வேணும். மேக் இட் அ பாயிண்ட். அதுதான் உன் டாஸ்கே. வேற எதுவுமே கிடையாது. நீ என்ன வேணா படி. நான் நீங்க பயங்கரமா வீட்டுல போய் பேசுறீங்க. சார் அவரு வேற டெஸ்ட் வைக்கிறார். நான் டெஸ்ட் வைக்கிறதுன்றது எது வைக்கிறேன்னா உங்க ஸ்கூல்ல என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி வை. நான் இங்க நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க நான் சொல்லி தரத்துக்கு தான் கடமைப்பட்டிருக்கேன். உன் டவுட்டை கிளாரிஃபை பண்றதுக்கு நான் பண்றேன். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்றதுக்கு நான் அட்ரஸ் பண்றேன். இதுதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஒழிய இங்க டார்ச்சர் எல்லாம் பண்றேன். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இமீடியட்டா நீ நான் அதுலன்னு சொல்லலை எதுலன்னு வேணாலும் சொல்லு. இது நல்ல காரணம் சொன்னி இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டெய்லி கான்செப்டுவலா வைக்கக்கூடிய டெஸ்ட் கான்செப்ட் பேசிஸ்ல பண்ணுங்க. கான்செப்டுவல் டெஸ்ட் இனிமேட்டுக்கு 6 டிக்ளேர் பண்றேன். 6 × 3 நீ வீட்டுல பண்ணாலும் சரி இங்கே பண்ணாலும் சரி எனக்கு கரெக்டா கிளாஸ். நீ உங்களுக்கு எல்லாம் சேலஞ்ச் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம்னா நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன். நீ அந்த டாஸ்க முடிக்கலன்னா என்ன தெரியுமா சொன்ன இன்னைக்கு அடுத்த நாள் நிக்கும் பாருங்க. அப்படியே ஒரு சிரிப்பு வேற. அதுல 6 × 3 18 டே அந்த டாஸ்க முடிச்சுட்டு உள்ளவா. இல்லாட்டினா அங்கேயே இரு உனக்கு நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரியே ஒரு பின்பாட்டு பாடி நம்மளை டைல்யூட் பண்ணிடுவாங்க. அப்படியே இது மாதிரி இருந்தா என்னதுக்கு? இப்ப நம்ம எடுக்காம முடியுமா? நான் இப்ப இவங்க முரட்டத்தனமா நான் நீ முரட்டத்தனம் பண்ணனா
நான் அதுக்கு மேல முரட்டுத்தனம் பண்ணி உட்கார வச்சிருவேன். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, சார் ரொம்ப முரட்டுத்தனமா இருக்காரு, இது இந்த டியூஷன் சென்டரே சரியில்லைன்னு பேசுவோம். ஒண்ணுமே இல்லை, இது ஸ்கூல் பேசிஸ்லயோ சாய்டெக் பேசிஸ்ல நீ அது சூஸ் யுவர் ஓன் கொஸ்டின். நான் கொஸ்டின் பேங்க் நிறைய அடிச்சு கொடுத்துட்றேன், நீ எது வேணா எடுத்துக்கோ. ஆனா 6 கொஸ்டின் நான் முடிச்சு நான் என்ன மட்டும் அப்படியே கட 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 டெபாசிட் மாதிரி கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு 6ன்னு போட்டுட்டு நான் என்ன பண்றேன், 6 மட்டும் டிக்கெட் ஸ்டேவா அந்த கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணிக்க. நீ எதெல்லாம் போட்டி அதை போட்டு புக்லெட் மாதிரி கொடுத்துரு, நீ பண்ணு. அது போதும். புரியுதா? சோ நம்ம இன்ஸ்டன்டா என்னால எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணாலும் ஜெனரேட் பண்ண முடியும். நான் அது மாதிரி பார்த்தேன். ஆனா அதை முடிக்காம உள்ள வராதீங்க. எது வேணாலும் பண்ண முடியுமா? இங்க எது வேணாலும் நான் அதை உங்களுக்கு அந்த ரெகுலர் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம பார்த்துட்டு இருக்கீங்க ரெகுலர் பேரண்ட் பார்க்கறது இல்ல, நீங்க அந்த நம்பர்ல ஜாயின் பண்ணீங்க, அவர்கிட்ட கேட்டு இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. நீங்களா இருக்கீங்களா டெலிகிராம்ல பாருங்க. என்னால வாட்ஸ்அப்ல பார்க்க எனக்கு வாட்ஸ்அப்ல என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அவன் நான் வாட்ஸ்அப்ல வந்தோடனே அவன் எல்லாம் வந்துருவான். அதனால வாட்ஸ்அப் டோட்டலா அது வாய் மூடி அமைக்கி வச்சிருக்கேன் ஈவினிங்ல. அது நான் திறக்கவே மாட்டான் வாட்ஸ்அப் ஈவினிங்ல. ஏன்னா உடனே எல்லாரும் சார் டவுட் சார் அது இதும்பா. அதனால அவங்களுக்கு தெரியும் நான் ஃப்ரீயா இருந்தேன்னா வாட்ஸ்அப்ல வருவேன்னு தெரியும். அதனால நான் வாட்ஸ்அப் சைடே போகவே மாட்டேன். ஸோ அதனால நீங்களும் வாட்ஸ்அப்ல இருக்காதீங்க. நீங்க ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை டெலிகிராம் நம்ம பெய்டு சேனல், நம்மளுடைய இது எல்லாமே பிரீமியம். அதனால எவ்வளவு வீடியோ வேணாலும் அதுல போகும். புரியுதுங்களா? நல்லா ஃபாஸ்டா ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் நீங்க டெலிகிராம்ல யார் யார் இல்லையோ இம்மீடியட்டா உங்க டாட்டர் சன்ஸ் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிடுங்க. நீங்க இருக்கீங்களா? நீங்க பாக்குறீங்க, ரெகுலரா பாருங்க இன்மேட்டுக்கு. நான் அதுலயே கொஸ்டின்லாம் அனுப்புறேன். அதுல நீங்க பாத்துருங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அது எல்லாமே வருது. ஈவன் மீட்டிங் எல்லாம் கூட வருது. நான் என்ன தெரியுமா சொல்றேன், சம்டைம்ஸ் ஐ வில் இன்வைட் யூ ஃபார் த மீட்டிங். லைவ் கிளாஸ் இங்க போறப்போ டக்குன்னு சார் நானும் கொஞ்சம் பார்க்கணுமா, தாராளமா பார்க்கணும். இவங்க பண்ற ஷேட்டை எல்லாம் கிளீனா தெரியும். இங்க போயிட்டு இருக்குல்ல அப்படியே தெரியும் லைவ் செஷன்ல. ஸோ அதனால அதை நீங்க பாக்குறதா தான் கூட பார்க்கலாம். நான் அந்த லைவ் எல்லாம் கூட தான் போடுறேன். ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் நீங்க அந்த டெலிகிராம கன்சிஸ்டன்டா பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஓரளவு உங்களுக்கு அந்த அப்டேட் பக்காவா இருக்கும். என்னமோ நம்ம இன்னொரு உலகத்துல இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்காது. ஸோ யார் யாரெல்லாம் டெலிகிராம் இல்லாம இருக்கீங்க ப்ளீஸ் ரெஜிஸ்டரன்ஸ் 1. அப்புறம் 2, பிரியா நீ என்ன பண்ற, அம்மாக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி வாய் மூட வைக்க கூடாது. அவங்க அதுல பாருங்க, நீங்க கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரி டெய்லியே பாருங்களேன். டெய்லி இவங்களுக்காக ஒரு 6 மாசத்துக்கு என்னதான் நடக்குது சாய்டெக்ல, திடீர்னு எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்காதீங்க. சார் என்ன நடக்குது இப்ப இவங்க எல்லாம் சொல்றப்ப எனக்கே பயமா இருக்கு. நம்ம போறதுலாம் அபத்தமா இருக்கு. யாருமே பார்க்கலாம். யாருக்காக படம் எடுக்கிறேன் நானு? உங்களுக்காக தான். அது நான் கொடுக்கறதுல இவங்களுக்குன்னு நினைக்காதீங்க, அது உங்களுக்காக. நீங்க அது கண்டிப்பா பார்க்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வண்டை இவங்களை கூப்பிட்டு வச்சே நான் யார் யாரெல்லாம் அந்த காட்சியெல்லாம் பார்த்திருக்கேன். யாருமே பார்த்தது இல்லையா? செமத்தியா செஞ்சிருப்பேன். சம்டைம்ஸ் என்னன்னா அது உங்களுக்கு தெரியணும்னு தான் நான் செய்வேன். நீங்க திட்டணும்னு அவசியமே கிடையாது. உங்க சார்பா நான் உங்களுக்கு சேர்த்து நான் இங்க நல்லா பம்ப் அடிச்சு விடுவேன் கிளீனா. புரியுதா? அது வெளியிலாம் போகாம இருந்தா சரி. நீங்க பாட்டுக்கு யாராவது அனுப்பிச்சு விட்டுறாதீங்க வெளியிலாம். ஸோ அதனால நமக்குள்ள இருக்கட்டும் அது. ஓகே. ஸோ அது பார்த்தோன்னா அதுவே போதும். அது ஸோ அப்ப என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெளிவா போகும். ஸோ அதனால அது கொஞ்சம் நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க. அதை கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. பிரியா உங்க அம்மாவுக்கு அதை என்னன்றதை சொல்லி விட்டுரு. அவங்க நம்பர் இருந்தாக்கா அதை அனுப்பிச்சு விட்டுரு. உங்களுக்கு இருக்காமா? நீங்க பாக்குறீங்களா? அதுல நீங்க ரெகுலரா பாக்குறீங்களா? இந்த மாதிரி நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்றது நான் என்ன பண்ணலாம், ஒரு குவிஸ் ஏற்பட்டா அதுல கண்டுபிடிச்சிடுவேன். அதுல என்ன நடக்குது சும்மா உங்களுக்கு தகுந்த மாதிரிதான். இப்போ ஃபைனலா பேரண்ட் குவிஸ் ஒண்ணு வைக்கிறேன். 6ன்னா என்ன, 6 hours படிக்கணும், 6 questions எழுதணும். கரெக்டா? 6ன்னா 6 questions 3 marks, 6 questions எழுதணும், 6 hours படிக்கணும். எப்போ? ஒர்க்கிங் டேல. 12ன்னா அப்படியே டபுள் ஆகணும். ஹாலிடேல 12 hour படிக்கணும், 12 questions எழுதணும். ஓகேவா? கிளியரா இருக்குமா? ஓகே. 4ன்னா ஸ்பார்க் நோட்ஸ். மாசம் எனக்கு 4 வேணும். கம்பல்சரி அதை கேட்டு வாங்க. 4 எங்க காமி பார்ப்போம் அப்படின்றது வைங்க. ஓகேவா? இது போதும், ஆட்டோமேட்டிக்கா தானே வந்துடும். ஸோ இந்த 6, 12, 4 அது போதும். ஸோ அதுக்குள்ள அவங்கள அடைக்கலாம் கிளீனா. அதை அவங்க கரெக்டா பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க
இந்த 6 அச்சீவ் பண்ணணும்னாக்கா ஒண்ணுமே இல்லை. 7 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தாதான் முடியும், இல்லாட்டா முடியவே முடியாது. அதனாலதான் அந்த 6ன்னு சொல்லும். சோ இப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க. 6 5 to 7 2 மணி நேரமா. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30 to 9:30 போடுங்க. 1/2 மணி நேரம் முன்ன போனா கூட 5:30 to 9:30. அதுல ஒரு 4 2 6 கரெக்டா வரும். லீவு நாள்ல இந்த ஒர்க்கிங் டே ஹவர்ஸ்ல வந்தாங்கன்னா அது கரெக்டா வரும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரியா? ரைட். ஸோ இறைவனை வேண்டிட்டு ஒரு நன்றி யாரோ சொல்றாரு. நம்ம யார் பார்த்து எமிலி வேட நான் சொல்றேன். 2 பேரும் யாரும் நன்றியே சொல்ல மாட்டீங்களா? நன்றி சொல்றதுக்கு போட்டி போடுறீங்க. ஹலோ ஹலோ 2 பேருமே நன்றி சொல்றது யாராவது போட்டி போடுவாங்களாப்பா? சார் ரொம்ப நன்றி சார், இவ்வளவு தூரம் வந்து சொல்லி இதெல்லாம் பேரண்ட் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இனியும் தான் சொல்லணும். நம்ம சொல்லு என்னத்த சொல்லு. ஓகே, எனிவே இங்கிலீஷ் ஒரு இங்கிலீஷ் ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் இதுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரைட். இல்ல சாதாரணமா ஜாலியா நீ என்ன இதுல பெனிஃபிட் எடுக்க, பேரண்ட்டுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருந்தது, இந்த மாதிரி நிகழ்ச்சி இன்னொரு தடவை வைக்காம வேண்டாமா இதுவே ஜாஸ்தியா சொல்லு. Thank everyone for your presence and your valuable time for here with your cooperation. இன்னைக்கு நிறைய தெரியாதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டெலிகிராம் குரூப் இல்லாததே இன்னைக்குதான் தெரியுது ஆஃப்டர் 6 months. ஸோ அது எல்லாமே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எல்லாரும் ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணோம் நீங்க வந்ததுக்கு. So let me say Om Shanti Shanti. Om Shanti Shanti Shanti. May God bless all our children, parents, and sorry, take family members. Okay.